வெல்கம் டு எல்விஎம் சினிமா. இன்றைக்கி நாம் அந்த திரை விமர்சனத்தில் இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் வந்திருக்கக்கூடிய தூக்குதுறை அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பத்தூர் அப்படின்ற ஒரு ஊரில் கைலாசம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு திரைப்படம் போடுறதுக்காக திரையில் வந்து படம் போடுறதுக்காக ஒரு கதாநாயகன் யோகி பாபு வந்து என்ன செய்கிறான்னு வர்றாரு. இதற்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த இனியா என்ன செய்கிறாங்கன்னா, இந்த படத்தை வந்து திரையில் வந்து ஊர் மக்களோடு சேர்ந்து படம் பார்க்க வர்றாங்க. திரையில் படம் போடக்கூடிய யோகி பாபுக்கும் அதை பார்க்க வந்த இனியாவுக்கும் இடையில் என்ன செய்யுது, ஒரு லவ்ஸ் ஆகுது. ரெண்டு பேரும் என்ன செய்யணும், ஒரு கட்டத்தில் என்ன செய்யணும், ஊரை விட்டு ஓடுறது ட்ரை பண்ணாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜமீன் குடும்பத்தில் வந்து என்ன செய்யணும்னா இந்த லவ்ஸை ஏற்றுக்கிற மாட்டுறாங்க. அதனால் ஊரை விட்டு ஓடுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இதற்கிடையில் இன்னொரு குரூப் என்ன செய்யுதுன்னா, அந்த திருவிழா டயத்தில் வந்து சாமியோட நகையும் அந்த கவசத்தையும் வந்து ஆட்டையை போடுறதுக்கு ஒரு குரூப் வருது. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கான பிளான்லாம் போடுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டு பேரும் லவ் பண்ணவங்க ஊரை விட்டு ஓடினாங்களா, இவங்க நினச்ச மாதிரி அந்த நகையை வந்து ஆட்டையை போட்டாங்களா அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதையாகும். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 காலகட்டத்தில் நடந்த ஒரு படமாக வச்சு இதை எடுத்திருக்காங்க. இதில் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, காமெடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக ஒரு நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ரெண்டாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக்கும் நல்லாயிருக்கு. மினிமமான காமெடி தான், ஓரளவுக்கு பார்க்குறது ரசிக்கும்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா யோகி பாபுவோட காமெடியெலாம் என்ன செய்யணும், நம்ம ரொம்ப அடிக்கடி பார்த்து பழக்கப்படுறதுனால இது நமக்கு ஒன்றும் புதுசாகவும் தெரியலை. அதனால் நமக்கு என்ன செய்யணும்னா, நிறைய இடங்களில் நம்மளால் இப்போ வந்து வர சிரிக்க முடியல, அந்த மாதிரி தான் இருக்குது. படம் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமான ஒரு திருவிழாவில் நடக்கக்கூடிய எல்லா படங்கள்லையும் வந்து போன காட்சிகள் மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒன்றும் புதுசாக இம்பேக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இல்லை நான் பழைய டெம்ப்ளேட்டில் இருந்தாலும் படம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம் தான் இந்த படம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பழைய டெம்ப்ளேட்டில் எடுக்கப்பட்ட ஒரு கிராமத்து சப்ஜெக்டான உள்ள படம் தான் இந்த படம். படத்தை பாருங்கள், படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல படத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.